ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கல்விக்கூடம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்ஏபியை எப்படி ரிமோட் டெஸ்க்டாப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஈஸி ஸ்டெப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏபி லாகனை நம்ம வந்து எப்படி ரிமோட் டெஸ்க்டாப் வழியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஏபி GUI அப்படின்றத லாஸ்ட் செஷனில் எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த எஸ்ஏபி லாகான்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐபி, தென் அதுக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போது இந்த லோக்கல் சர்வருக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஐபி இருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ இந்த ஐபியை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ஆக்டிவிட்டியை ரிமோட் டெஸ்க்டாப்பில் எப்படி எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கலாக இருக்கிற எஸ்ஏபி லாகானை க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, எஸ்ஏபி லாகான். இப்போது இதனுடைய லோகோ மாறும், பட் இந்த GUI வந்துட்டு ரிமோட் டெஸ்க்டாப்லேயே நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மேனர் ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ இதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஐபி கொடுப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம கனெக்ட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ ஆக்சுவலி நான் அதில் வந்து யூசர் நேம் வந்துட்டு எனக்கு DECECC10 அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இதை கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணி உள்ளே போகிறேன், சரிங்களா? ஸோ இது வந்து ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனை இந்த ஐபி மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த சர்வர் நேமில் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன், ஒரு கண்டிஷன் ஃபார்மேட்டை, ஒரு வெரிஃபிகேஷனுக்காக இது நம்மளுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய ஐடியாலஜியில் தான் நமக்கு தெரியாமல் நடக்கலை அப்படின்றதுக்காக நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுடைய என்டையர் ஸ்க்ரீனு இப்படி தான் இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு லோக்கல் லேப்டாப்போ இல்லை ஒரு லோக்கல் மிஷினோ யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இது நமக்கு கொடுக்கும். ஸோ இதில் நம்ம எப்பயும் போல் நம்மளுடைய நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுனா தாராளமாக ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு லோக்கல் மிஷின் ஒர்க் ஆச்சுன்னா எப்படி ஒர்க் ஆகுமோ அதே ஐடியாலஜியை நம்மளுக்கு இங்கே ஷேர் பண்ணுது, ஓகே? ஸோ இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி எஸ்ஏபி லாகான் அப்படின்ற ஒன்றை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம லாஸ்ட் செஷனில் எப்படி லோக்கல் மிஷின்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த லோக்கல் மிஷினோட ஐபி CXE ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஷினில் ஸோ இங்கே இருக்குது. ஸோ எஸ்ஏபி GUI அப்படின்ற இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைலுக்குள்ளே போய் இதில் GUIயை டபுள் கிளிக் கொடுத்துட்டு விண்டோஸை டபுள் கிளிக் கொடுத்துட்டு அண்ட் Win32 டபுள் கிளிக் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு கடைசி வந்தீங்கன்னா இந்த செட்டப் ஆல் அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகணும் அப்படின்னா டபுள் கிளிக் கொடுத்தோ இல்லை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தோ நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ண ரெடியாக இருக்கணும். இது இன்ஸ்டால் பண்ணனால தான் நமக்கு இந்த மிஷினில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணனால தான் எனக்கு இந்த எஸ்ஏபி லாகான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே அதே மாதிரி EXE ஃபைலை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்டலேஷனுக்குள்ளே நம்மளோட ஐடியா லாகான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக எஸ்ஏபி லாகான் அப்படின்றதுக்கான மிஷின் சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் கொடுத்து நம்ம உள்ளே போகும்போது நமக்குன்னு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் நமக்கு கிளைண்ட்டு அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது யூசர் நேம்,
இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு உங்களால் விசிபிள் பண்ணி பார்க்க முடியாது. அண்டு டாட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் கொடுக்குறத கொஞ்சம் கவனமாக கொடுத்துட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த டிக்கு கொடுக்கலாம். ஸோ என்டரும் அந்த டிக்கும் ஒன்று தான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த லாகின் எவ்வளோ நாளில் எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்ற டைம் டியூரேஷன் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுக்குறதுக்கு அந்த டிக்கை கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து எஸ்ஏபி லாகான் பண்ணி உள்ளே வந்து ஒர்க் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இந்த என்விரான்மெண்ட்குள்ளே வந்து தான் நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணுறது, அக்கௌண்ட் பேயபிள், ரிசீவபிள், அசட் அக்கௌண்டிங், பேங்க் அக்கௌண்டிங், இது வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை. ஸோ இதில் வந்துட்டு எம்எம், எஸ்டி, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மாடியூல்ஸையும் நம்ம இந்த ஒரே லாகினுக்கு கீழே உள்ளே கொண்டு வருவோம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் தாராளமாக நெக்ஸ்ட் வீடியோவில் கேளு. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஏபியை எப்படி ரிமோட்டில் கனெக்ட் பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இருக்குன்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ் வந்து எஸ்ஏபியோட ஃபிகோ, எம்எம், எஸ்டி, பிபியோட வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது இன் தமிழ் லாங்குவேஜில். ஸோ டோன்ட் மிஸ் இட். கீப் வாட்சிங். ஸ்டே டியூன். தேங்க்யூ.